மோசமாக இருக்கிறது இருக்கட்டும்டா, நீ எப்படி இருக்க? இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தார்ல, அப்போவே நல்லா ஜாம்பி ஸ்க்ரோலிங் மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இது பரவாயில்லடா, காலையில் டாய்லெட்டில் உட்காந்து இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கக்கா போகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை இவர் கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. ஒரே நேரத்துலேயே 1000 இன்ஃபர்மேஷனை உள்ளே தள்ளும்போது எனக்கே ஒரு காக்னேட்டிவ் ஓவர்லோட் ஆகிடுது. உன் வேலையே ப்ராசஸிங் தானடா, அப்புறம் என்ன பிரச்சனை? என்னால் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு ஸ்லீப் மோடுக்கு போக முடியல, ஒரு பதட்டமாகவே இருக்குது, ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த டெவலப்பிங் யங் மைண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதுனால ரொம்ப ப்ராப்ளம் வருமாமே, அப்படியா? 25 இயர்ஸ் வரைக்குமே பிரெயின் டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் வந்து நிறைய ஸ்க்ரோலிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பிளானிங் எக்ஸிக்யூஷனு, ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், ஒரு மெமரி டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது புது கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுறது, இதை வச்சு தான் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். இது எல்லாமே கம்மியாகுது. ஸோ எனக்கு என்னமோ வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய நியூரோ சைக்கேட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போல், இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா. சரி, ஒரு டைம் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு விட வேண்டியதானே? என் பிரச்சனையே இந்த டோப்பமின் தானே, இதை பார்க்கறதுனால டோப்பமின் ரிலீஸ் ஆயிடுது. அது வந்தாலே வந்து ஒரு வீக்னஸ் மாதிரி தான், திரும்ப திரும்ப பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் தான். ஸ்க்ரீன் டைம் ஷெடியூல் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து ரெகுலராக ஒரு சில பேஜஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அதை போய் மட்டும் விசிட் பண்ணிட்டு வர்றது. இந்த ஜாம்பி ஸ்க்ரோலிங் சொல்லக்கூடிய ரெகுலராக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறத நிப்பாட்டுறது. அப்புறம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது ஃபோன் இல்லாமல் எவ்வளோ நேரம் நம்ம மேக்ஸிமம் இருக்க முடியுமோ அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏய், நான் பரவாயில்லடா, உன் நிலமை ரொம்ப ஒஸ்ட்ரா.